வணக்கம் மக்களே! இன்னைக்கு நிஃப்டி 50க்கு யாரோ மயக்க மருந்து குடுத்துட்டாங்க போல. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா, படுத்தே தான் கிடக்குது. பெருசா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் நிஃப்டி 50ல இல்ல. ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ சுத்தமா இன்னைக்கு ஒரு மூவ்மெண்ட் இல்லாத ஒரு நாளா நிஃப்டி 50க்கு அமைஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டியாச்சு அப்படி இப்படின்ட்டு ஒரு ஏற்றத்த வந்து ஏற்ற இறக்கங்கள வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனா நிஃப்டி 50 சுத்தமா எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸும் இல்லாத ஒரு நாளா தான் இன்னைக்கு இருந்துட்டுருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இன்னுமே இந்த ட்ரேட் டீல்க்கான ஒரு முடிவு எட்டப்படாத ஒரு சூழ்நிலை தான் இருந்துட்டு இருக்கு. 48 மணி நேரத்துல இந்த ட்ரேட் டீலை நாங்க முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு வந்து பேசியிருந்தாங்க. 4 நாள் ஆச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் டீல் வந்து ஒரு முடிவுக்கு வராத ஒரு நிலையில தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்போ தொங்கும் பாலமாட்டம் அப்படியே தொங்கிட்டே இருக்கு. ஸோ இது என்னைக்கு இந்த ட்ரேட் டீலோட முடிவு வருதோ, அதுக்கப்புறம் ஒரு வாலடைல் ஏற்படும். டெஃபினட்டா இந்த வீக்ல நம்ம மார்க்கெட்ல ஒரு நல்ல வாலடைல் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு வருதா இல்ல நாளைக்கு வருதா இந்த ட்ரேட் டீலோட முடிவுங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா, ஸோ இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா திரும்ப மிரட்டுறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா, பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10% எக்ஸ்ட்ரா டாரிஃபை போடுவோம் அப்படின்ட்டு மிரட்டிட்டு இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்கனோட பாலிசிக்கு வந்து எதிரா வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 10% இனாமா எக்ஸ்ட்ரா ஒரு டாரிஃபை வந்து போட போறதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் ட்ரம்ப் சும்மா ஒரு தமாசு. இன்னைக்கு ஒன்று சொல்லுவாரு, நாளைக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்க போறாரு. மாற்று கருத்தே இல்லை. மேபி இப்போ நமக்கே ட்ரேட் டீல்ல ஆஃபரோட கொடுத்து ஒரு 10%க்குள்ள தான் அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா, அதையவே வந்து நம்ம நம்ப முடியாது. திரும்ப ஃபியூச்சர்ல ஏதாச்சும் குத்துதே அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினாலும் மாத்துறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகாம இருக்கிறது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில சரியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரஷ்யா கூட நம்ம க்ளோஸா இருக்கிறதும் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காம தான் வந்து இருக்கு. ஸோ அதுக்காக எல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இவங்க வேற கண்ட்ரி கூட க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் கேட்கவா போகிறாங்க? அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கண்ட்ரீஸும் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் எந்த கண்ட்ரீஸ் கூட நட்பாக இருக்கணுங்கோ அதை வந்து அந்த நாடுகள் தான் முடிவு பண்ணணுமே தவிர இன்னொரு ஆள் மூணாவது ஒரு ஆள் வந்து முடிவு பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்காக எக்ஸ்ட்ரா டாரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஓவரான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். பட் என்னதான் நடக்குது, இந்த ட்ரம்ப் என்னதான் பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வேலை நமக்கு என்னைக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அட்ராக்டிவான வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணணுமே தவிர ஸோ ரொம்ப ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி டக்கு டக்குன்னு போய் பிடிக்கிறத நம்ம கைவிடணுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ நமக்கு ரீசெண்டாக கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து கிடைச்சது. அதில் எஃப்எம்சிஜி பங்குகள் இன்னைக்கு டேல ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டே ரொம்ப மந்தமான நிலைமையில இருக்கும்போது எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட 1.5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஹெச்யூஎல் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ ஹெச்யூஎல் வரும் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணேன். ஸோ சரி ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஒரு நல்ல ஒரு லோ ரிஸ்கில் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வெயிட் பண்ணேன். ஆனால் ஹெச்யூஎல் பார்த்தீங்கன்னா நம்மளை ஏமாற்றிட்டு அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டான். லாஸ்ட்டாக 2250 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்யூஎல் வந்திருந்தது. அங்கேருந்து ஒரு 150 வரைக்கான ஏற்றம் இப்போ இந்த ஹெச்யூஎல்ல நடந்திருக்கு. பட் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மேபி ஹெச்யூஎல் மட்டும் இல்லை எஃப்எம்சிஜி பங்குகளையும் அடித்தாலும் அடிக்கலாம் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு எஃப்எம்சிஜி பங்குகள் ஃபோக்கஸில் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய Q1 பிஸ்னஸ் அப்டேட்னாலலாம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி இந்த டேரிஃப் ஏதாச்சும் போட்டால் உள்நாட்டில் வியாபாரம் பண்ணக்கூடிய இந்த எஃப்எம்சிஜி நிறுவனங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பு இருக்காது. இதை பேஸ் பண்ணி தான் எஃப்எம்சிஜி நிறுவன பங்குகளை மேலே ஏற்றுறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன மாதம் வரைக்கும் எஃப்எம்சிஜி பங்குகளை வந்து விற்று ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. பல பங்குகளும் பார்த்திங்கன்னா ஒரு 35லேருந்து 50% வரைக்கான கரெக்ஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்கு. ஸோ அதில் சில பங்குகளையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எஃப்எம்சிஜி பங்குகளில் காட்ரேஜ் கன்சியூமர் கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. டாபர் பார்க்கும்போது ஒரு 4% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கானா. டாபர்லலாம் Q1 பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா லோ சிங்கிள் டிஜிட்டில் தான் ரெவன்யூ க்ரோ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் இந்த பங்கை ஏற்றலாமா? ஸோ இதுதான் காரணமாக வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்ன காரணம்னா நான் சொன்ன ஒரு காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே தான் வந்து காட்ரேஜ் கன்சியூமருக்கும். ஸோ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ஐ சிங்கிள் டிஜிட் க்ரோத் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்களே தவிர ஸோ எங்கேயும் வந்து சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிற ஒரு அப்டேட் வரல. இருந்தாலும் இவனுக்கு இப்படி சொன்னாலும் லாபம் வரும்போது அப்படியே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நேர் எதிர் துருவமாக வந்து இருக்கும். லாபம் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி லாபம் நல்லா பண்ணாங்கன்னா
நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல செய்தி தான். ஸோ இன்னைக்கு ஜோதி லேப் கிட்டத்தட்ட 6% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது. கோல்கேட் பார்க்கும்போது ஒரு 1.5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது. பட் இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது ஜோதி லேப் ஒரு 4%, கோல்கேட் ஒரு 1% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ரெண்டுமே லாஸ்ட்டாக நான் கன்சிடர் பண்ண ரேஞ்சில் இருந்து ஒரு நல்ல ஏற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மேபி ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் நடக்குமான்னு தெரில. பட் அதுக்கும் நான் தயாராக தான் இருக்கேன். ஸோ தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மேபி ஏதாச்சும் இம்பேக்ட் ஆச்சுன்னா, ஸோ நான் இதை பற்றியான பிளானை முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் ஒரு 2 வருஷம் வரைக்காச்சும் ஹோல்டு பண்ணுறதுக்கான ஒரு முடிவில் தான் இந்த இடத்துல நான் இருக்கேன். ஸோ அதனால் என்ன பெருசாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இறக்கம் எதுவும் என்னை பாதிக்காது. அதனால் என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது ஏஷியன் பெயிண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ ஏஷியன் பெயிண்ட் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஓஎம்சி பங்குகளும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு. ஆயில் இடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஸோ என்ன ரீசன் பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் இந்த க்ரூட் ஆயிலோட ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இப்போ மார்க்கெட்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்க்ரீஸ் பண்ண போகிறதாவும் ஒரு செய்தி வந்திருக்கு. இதனால் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸும் வந்து டிக்ளைன் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக இந்த இஸ்ரேல் ஈரான் சண்டை ஒரு 10 நாள் நடந்தது. அப்போ க்ரூடோட ப்ரைஸ் வந்து நல்லாவே உயர்ந்தது. அப்போ இந்த கம்பெனிஸும் கொஞ்சம் இறக்கத்தை கொடுத்தது. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா க்ரூடோட ப்ரைஸ் பழையபடி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால் இந்த கம்பெனிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. பட் இது வந்து நிரந்தரம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த போர் சூழலெல்லாம் இப்போதைக்கு முடிய போகிறது இல்லை. இவனுக்கு வேணுன்னே விட்டு விட்டு விளையாடுறாங்க. என்ன பெருசாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் யூகிக்க முடியாத ஒன்றா இருக்குது. ஸோ அந்த பிளானை சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணுவானுங்களா, இல்லை இன்னும் இழுத்து பொறுமையாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களாங்கிறத நம்ம பொறுமையாக தான் பார்க்கணும். ஸோ ரொம்ப குவாலிட்டியான பங்குகள் பக்கம் இருங்க. மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்க முடியாத என்னென்ன விஷயங்களோ வந்து நடக்கும். எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தெரிய வரும். அதனால் எப்பவும் அலர்ட்டாக இருங்க. ரொம்ப சேஃப்டியான இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா இப்போ சிஇஓ சர்ச் பண்ணுறத கொஞ்ச நாள் வந்து பாஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த சுமிட்டோமா அவங்க பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிசி இப்போது எஸ் பேங்க்கை வந்து வாங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஃபுல்லாக ப்ரொமோட்டராக மாற போகிறாங்கங்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். அதற்கான ஒரு ரெகுலேட்டரி அப்ரூவல் இன்னும் கிடைக்காம இருக்குது. ஸோ ஒரு ஒரு இதில் வந்து அது கிடச்சிருச்சுன்னா அதுக்கப்புறமா இந்த சிஇஓ வந்து நாங்கள் சர்ச் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எஸ் பேங்கோட போர்டு சொல்லியிருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் எஸ் பேங்க் அப்படி இப்படின்னு நல்ல ஒரு ஏற்ற இறக்கத்தை கொடுக்குதான்னு கேட்டால் இல்லை. இப்போவும் அந்த ஒரு 20 ரூபா கிட்ட தான் வந்து சுற்றிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் கீழே வருதா, ஒரு 15 ரூபாய்க்கு கீழெல்லாம் வந்ததுன்னா அப்போ ஒரு ரிஸ்க் எடுக்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம். அடுத்தது இந்த ட்ரீம் ஃபோக்ஸ். ஸோ ரொம்பவே பாவப்பட்ட நிலைமையில இருந்தால் ட்ரீம் ஃபோக்ஸ் வந்து இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி பஜாஜ் அதுக்கப்புறம் மோத்திலால் ஒஸ்வால் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் ஃபோக்ஸில் பங்குகளை வந்து விற்றுருக்காங்க. தொடர்ந்து வந்து விற்றுட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீம் ஃபோக்ஸில் பங்குகளை விற்கிறாங்க. இந்த பங்கு ரொம்பவே இப்போ ஒரு கஷ்டமான சூழ்நிலையை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கு. ஆல்ரெடி இந்த கிரெடிட் கார்டு அக்ரிகேட்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் இவங்க கூட உள்ள உறவுகளை வந்து அந்த லான்ச் ஏர்போர்ட் லான்ச் உறவுகள் எல்லாம் கட் பண்ணிவிட்டு வெளியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்னு எல்லாரும் கட் பண்ணிவிட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலமையில் அதானி ஏர்போர்ட்ஸோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிடில் மேனுக்கு இந்த ஏர்போர்ட் லான்ச் எல்லாம் பெரிய அளவுக்கு வந்து பயன்பட போகிறதில்ல. அவங்க இதை யூஸும் பண்ண போகிறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து ஏர்போர்ட் ஆப்ரேட்டரே வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவும் ட்ரீம் ஃபோக்ஸுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த ட்ரீம் ஃபோக்ஸ் எல்லாம் ரொம்ப தெரிஞ்சு இந்த பிஸ்னஸ் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ரிஸ்க் எடுக்க முடியும். அதர்வைஸ் வந்து இதில் இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் உள்ளே நுழைஞ்சோன்னா அது பெரிய ஒரு ஆபத்தில் மாட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டெப் எடுத்து வைங்க. மேபி இந்த ஸ்டாக் திரும்ப ஒரு ரிவர்சலை கொடுத்தாலும் கொடுக்கலாம். எதுவும் வந்து உறுதி இல்லை. ஆனால் என்ன விஷயம்னு தெரியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நம்ம போய் உள்ளே இறங்கணும்னா அது நமக்கு ஆபத்தாக முடியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. மேபி உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கும், நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ தெரியாமல் நான் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டு கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ சென்கோ கோல்டோட Q1 பிஸ்னஸ் அப்டேட் வந்ததும் இன்னைக்கு டேல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. நான் அப்படியே பார்க்கும்போது ஒரு 4% வரைக்கான ஒரு ஏற்றத்தை சென்கோ கோல்டு போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. இந்த Q1ல மட்டும் ஒரு 9 ஷோரூம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. மொத்தம் ஒரு 179 ஸ்டோர் கிட்ட பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டு வச்சிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு. இயர் ஆன் இயரில் ஒரு 25% வரைக்கும் அவங்களுடைய பிஸ்னஸ் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறதாவும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதன் காரணமாக இன்னைக்கு ஒரு ஏற்றத்தை இந்த சென்கோ கோல்டு போஸ்ட் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இது ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு. அதனால் ரொம்ப நாட்களுக்கு இப்படியே சஸ்டெயின் ஆகுங்கிறதுலலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா பர்சனலாக நம்பிக்கை இல்லை. அடுத்தது
கொச்சின் ஷிப்யார்ட் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் பார்த்தீங்கன்னா, கேஎஸ்ஓஇ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோட ஒரு ஷிப் பில்டிங் நிறுவனத்து கூட ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலியமா டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் இந்த ஷிப் பில்ட் பண்ணுறதுல நிறையா அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் வந்து கொண்டு வர போகிறதாகவும், இவங்க கூட இணைஞ்சு பணியாற்ற போவதாகவும் கொச்சின் ஷிப்யார்ட் தரப்புலேருந்து ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இது கொச்சின் ஷிப்யார்டுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது. இந்த கேஎஸ்ஓஇ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி குளோபலாக இருக்கக்கூடிய பல ஷிப் பில்டிங் கம்பெனிஸ் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஷிப் பில்டிங் நிறுவனமாக இருக்குது. இப்போ கொச்சின் ஷிப்யார்டும் இதில் வந்து இணைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடாவும் இப்போ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. எல்லா சேவிங் அக்கௌண்ட்டுக்கும் பணம் எதுவும் மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வரவேற்கத்தக்க விஷயம். சில பேர் வந்து சொல்லலாம், இப்போவே நிறைய இடத்துல கவர்மெண்ட் பேங்க்கில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அது ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது அந்த பிரதான் மந்திரி ஏதோ ஒரு திட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டு. பட் நார்மல் சேவிங் அக்கௌண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து அது கிடைக்காது. ஸோ நானே பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. எஸ்பிஐயில் எனக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்குது. பட் இன்னொன்று கெனராவில் வந்து மினிமம் பே பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண வேண்டாம். இது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இல்லைன்னா பேலன்ஸ் இல்லை, ஒரு 1000 மெயின்டைன் பண்ணணும், ஒரு 2500 மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு தலைவலி வந்து இருந்துகிட்டு இருக்கும். பட் இப்போ அந்த தலைவலி இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வந்து ஜீரோ பேலன்ஸில் வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்குறேன். இன்னும் இவங்களுடைய போட்டித்தன்மையை உயர்த்தும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஹையரை வாங்குறதுக்கான ஒரு டீல் பார்த்தீங்கன்னா ரொம்ப மும்மரமாக நடந்துட்டு இருக்கிறத திரும்ப ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஹையர் இந்தியா பார்த்தீங்கன்னா $2 பில்லியன் வேல்யூவேஷன் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 17,100 கோடி கிட்ட வேல்யூவேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதுலேருந்து ஒரு 6000 கோடி அளவுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறதாகவும் ஒரு டேட்டா வந்திருக்கு. ஏன்னா இந்த ஹையர் இந்தியாவை வாங்குறதுக்கு பெருசாக யாரும் முன் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருக்கிறதாவும் ஒரு டேட்டா நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது இந்த வார்பக், அதுக்கப்புறம் சுனில் மிட்டன் 2 பேரும் சேர்ந்து இந்த 49% ஸ்டேக்கை வாங்குறதுக்கான முன்னணியில் இருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்திருக்கு. யார் கைக்கு போகுதுன்னு பார்ப்போம். ரிலையன்ஸும் வாங்க போகுதுன்னு சொன்னாங்க. பட் வாங்குதாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பேர் அதிகமாக இவரோட பேர் தான், சுனில் மிட்டல் தான் அதிகமாக வந்து அடிபட்டுட்டு இருக்கு. இவர் தான் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ யார் வாங்குறாங்கங்கிறத பொறுத்திருந்து வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.